அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பண கஷ்டம் இருக்கோ, தேவையான சமயத்தில் தேவைக்கேற்ப பணம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறீங்களோ, கையில் தாராளமாக பணம் புரளணும், வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும், அல்ல குறையாமல் பணம் சேரணும், நம்மளுடைய கணவருக்காகட்டும் நமக்காகட்டும் நல்ல ஒரு வருமானம் பெருகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாருக்குமே இப்போ நான் சொல்லக்கூடிய பதிவானது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அற்புதமான ஒரு பரிகாரம், செய்யறதுக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் பலன்னு பார்க்கும்போது நீங்களே அசந்து போகும் அளவுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இது என்ன சிறப்பான பரிகாரம், எந்த நாளில் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, நாளைய நாளானது நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக அமைஞ்சிருக்குது. அப்படி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு நமக்கு ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய 3ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கிர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. அதுவும் இது இந்த வருடத்தின் இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குது. எப்போதுமே முதல் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நம்பராகவே கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளிக்கிழமையானது நமக்கு வளர்பிறை வெள்ளிக்கிழமையாக இருக்குது. இப்போ நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வெள்ளிக்கிழமை நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்கள்னு தனியாக சொல்லுவேன். அதே சமயத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்குன்ட்டு தனி ஒரு பதிவுகள் கொடுப்பேன். ஏன்னா அந்த வளர்பிறை வெள்ளிக்கு அந்த அளவுக்கு சக்தி உண்டு அப்படின்னே சொல்லலாம். இவை தவிர நமக்கு இன்னொரு சிறப்பும் சேர்ந்தே அமைஞ்சிருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நமக்கு மார்கழி மாதத்திற்குண்டான வளர்பிறை சதுர்த்தி திதியானது இருக்குது. இந்த சதுர்த்தி திதி அப்படிங்கிறது விநாயக பெருமான் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது. மாதத்தில் 2 முறை இந்த சதுர்த்தி திதி வரும். அதாவது வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி அப்படின்ட்டு. தேய்பிறை சதுர்த்தியை தான் நம்ம சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நாளைக்கு நமக்கு வர இருக்கிறது பார்த்திங்கன்னா சுக்கிரவார சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி அப்படின்னு சொல்லலாம். யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும், நம்மளுடைய எதிர்காலம் நல்ல வளமானதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாருமே இந்த நாளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒட்டுமொத்த பண கஷ்டமுமே நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாளைய நாள் நமக்கு வெள்ளிக்கிழமை, வளர்பிறை சதுர்த்தி, இது எல்லாமே சேர்ந்தே அமைஞ்சிருக்குது. இப்போது சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது, அதாவது பீரியட்ஸ் எல்லாம் இல்லை, வீட்டில் அசைவம் செய்யலை சாப்பிடல அப்படின்னு இருக்கிறவங்களாம் நாளை காலையில் சுக்கிரஹோரை நேரத்திலேயே காலையில் 6 to 7ங்கிற டைம்லேயே நீங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயாரினுடைய படம் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த படத்தை தூய்மை பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் விட்டுட்டு கூடவே விநாயக பெருமானுடைய விக்கிரகம் வச்சுருந்தாலும் சரி, படம் வச்சுருந்தாலும் சரி, அதையும் நீங்கள் தூய்மை பண்ணிவிட்டு சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க. மறக்காமல் ஏதாவது ஒரு சுண்டல் நிவேதனம் வச்சுட்டு நெய் தீபம் கட்டாயம் ஏற்றுங்க. அற்புதமான பணவரவு ஏற்படும். வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கிரஹோரை நேரத்தில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றினீங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற முக்காவாசி பண கஷ்டம் நீங்கிடும். அதன் பிறகு தான் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டிற்கும் பரிகாரத்துக்கும் சேர்ந்து அந்த 25% பலன் கிடைக்கும். அப்படி காலையில் சுக்கிரஹோரையை தவற விட்டவங்க இரவு 8 to 9 மணி அப்படிங்கும்போது பயன்படுத்திக்கோங்க. இப்போ வளர்பிறை சதுர்த்தி இருக்குது, வளர்பிறை வெள்ளிக்கிழமை இருக்குது. இது மாதத்தில் வரக்கூடிய வருடத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளியாக இருக்குது. இப்போ இந்த நாளில் எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சால் நமக்கு எப்போதுமே பண கஷ்டம் வரவே வராது, வீட்டில் எப்போதுமே பணவரவு தாண்டவும் ஆடும் அப்படிங்கிறத பார்த்தரலாம். இது எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதுக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிறு துண்டு அருகம்புல் தேவைப்படுது. ஒன்றோ ஒரு கொத்தோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் புதர் போன்ற இடங்கள் இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே இருந்துச்சுன்னா இலவசமாகவே நம்ம பறிச்சுக்கலாம். இல்லைன்னா நாளைக்கு விநாயக பெருமான் கோவில் பக்கம் போனீங்கும்போது கட்டாயம் அந்த அருகம்புல் கட்டுக்கட்டாக விற்றுட்ருப்பாங்க. அதில் ஒன்று கூட நீங்கள் வாங்கிட்டு அப்படியே கையோட கோவிலுக்கும் போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு அங்கே நீங்கள் அர்ச்சகர்கிட்ட இந்த அருகம்புல்லை கொடுங்க.
அவங்க சுவாமி பாதத்தில் சமர்ப்பணம் செஞ்சுருவாங்க. அதன் பிறகு அவங்கக்கிட்ட கொஞ்சம் கேட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து கூட இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்தலாம். அது இன்னும் விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இந்த அருகம்புல் எடுத்துட்டிங்களா, அடுத்தது நமக்கு தேவைப்படுற பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு துண்டு வசம்பு வந்து தேவைப்படுது. இந்த வசம்புங்கிறது மகாலட்சுமி தாயாரை வசியம் செய்யக்கூடிய ஒரு பொருளாகவும் பார்க்கப்படுது. மேலும் பணவசிய சக்தி அதிகம் கொண்ட ஒரு பொருள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வசம்பை வந்துட்டு சொல்லலாம். இது வரைக்கும் உங்கள் வீட்டில் வசம்பு வாங்கி வைக்கலை அப்படின்னா கூட நாளைய தினத்தில் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பு, அதாவது மாலை 6 மணிக்கு முன்னாடி நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் போயிட்டு வசம்பு வந்து வாங்கிட்டு வந்து வைங்க. இது வாங்கும்போது பேர் சொல்லாதது அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி வந்து சொல்லுங்கள். மேலும் இதை பேரம் பேசி வாங்கக்கூடாது. அவங்களும் வந்து அதிக விலைக்கெல்லாம் வந்து விற்க மாட்டாங்க. ஒரு 20 ரூபா 10 ரூபாங்கிற போதே நம்மளுக்கு ஒரு 4-5 துண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதனால் பேர் சொல்லாதுன்னு கேட்டுட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்து வச்சுருங்க. சரி, இப்போ ஒரு துண்டு வசம்பு வந்து எடுத்துக்கோங்க. இது கூட இந்த அருகம்புல்லையும் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு வெள்ளை நிற நூல் வந்து எடுத்துக்கோங்க. வேறு எந்த கலர் நூலும் பயன்படுத்த வேண்டாம். வெள்ளை நிறம் அப்படிங்கிறது சுக்கிர பகவானின் அம்சம் பொருந்திய ஒரு நிறம். அதனால் வெள்ளை நிறத்தை நம்ம எடுத்துக்கணும். கொஞ்சம் பெருசாகவே வந்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போது உங்கள் வீட்டில் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க. அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மூச்சு ஆழமாக இழுத்து விடுங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணீர் குடிங்க. இப்போ இந்த அருகம்புல் வசம்பு ரெண்டையும் வந்து ஒன்று சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த நூலை கொண்டு சுற்றுங்க. நல்லா டைட்டாக வந்து சுற்றுங்க. இதில் 6 முடிச்சு போடுங்க. ஏன்னா சுக்கிரனுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 6, அதனால் 6 முடிச்சு வந்து நீங்கள் போடுங்க. இப்போ போட்டு இதை நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதன் பிறகு நம்ம இதை என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கணும். வலது உள்ளங்கை கொண்டு மூடிக்கணும். அதுவும் குறிப்பாக இந்த பொருளானது நம்மளுடைய அந்த கட்டைவரலுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதியில் படும்படி நம்ம வந்து வச்சுக்கணும். இடது கையினுடைய சுக்கரமேட்டில் வச்சு வலது கையினுடைய சுக்கரமேட்டு பகுதியை வச்சு அழுத்தி அப்படியே கண்களை மூடி விநாயகர் பெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் சுக்கிர பகவானையும் ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க. எங்கள் வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும், இந்த பரிகாரம் எனக்கு கை கொடுக்கணும், நல்ல வருமானம் பெருகணும், அல்ல குறையாமல் செல்வம் சேரணும் அப்படின்னு மனதார வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதன் பிறகு மணி அஃபர்மேஷன் ஏதாவது சொல்லுங்கள். அதாவது ஐ அட்ராக்ட் மோர் மணி, நான் அதிக அளவில் பணத்தை ஈர்க்கிறேன், நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன், என்னிடம் பணம் நிறைய இருக்கிறது, தினம் தினம் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரி ஏதாவது அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள். அதன் பிறகு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ எங்கே வந்து பணம் வைப்பீங்களோ அங்கே வந்துட்டு நீங்கள் இதைய வச்சுருங்க. உங்களுடைய பர்ஸில் வச்ச 6 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த பணம் வந்து கிடச்சிடும். இப்போ வந்து இப்போ உங்களுக்கு ஒரு 20,000 ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. நான் ஒரு மினிமம் அமௌண்ட்டாகவே சொல்கிறேன். இது வந்து உடனடி தேவைக்கு, அதுக்காக தான் இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க. அப்படிங்கும்போது எனக்கு ஒரு 20,000 பணம் வேணும்னு சொல்லி நீங்கள் இதை கையில் வச்சு வேண்டிக்கிட்டு இது உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சு பாருங்கள். நிச்சயமாக 6 மணி நேரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அந்த பணம் வந்து கிடைக்கும். நீங்கள் கேட்ட பணம் வந்து நிச்சயம் உங்களை ஏதாவது ஒரு வகையில் வந்து தேடி வரும். அது எப்படி வரும், யார் எனக்கு கொடுப்பாங்க அப்படின்ட்டுலாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். இதை நான் நிறையா வாட்டி ட்ரை பண்ணி எனக்கு உடனேவே வந்து பலன் கொடுத்த பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால தான் நான் இவ்வளவு முறை வந்து அழுத்தி சொல்கிறேன். மறக்காமல் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு 6 மணி நேரத்தில் நிச்சயம் வந்து கிடைக்கும். அது இது ஒரு சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு நிச்சயம் வந்து ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டே கிடைக்கும். இது வந்து உங்களுடைய பர்ஸில் அப்படியே வந்து இருக்கட்டும். ஏன்னா அருகம்புல் வந்து காஞ்சாலும் அதனுடைய நேர்மறை ஆற்றல் வந்து துளி கூட குறையாது. வசம்பும் வந்து நம்ம பர்ஸில் இருக்கிற வரைக்கும் நல்லது தான். அதனால் ஒரு 3 மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கோங்க. 3 மாதத்துக்கு பிறகு நீங்கள் இந்த 2 பொருளையும் ஓடுகின்ற நீர்நிலைகள்லையோ இல்லை கால்படாத இடத்துலையோ வந்துட்டு போட்டுருங்க. இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.